எத்தனை பேர் இருந்தாலும் என்னிடத்தில் வந்தவருக்கு என்னோடு பேச தெரியும், அவர் பேசுவார். அதனாலதான் பாருங்க, ஒரு திரள் கூட்டத்துல நாம கூட அப்படி எங்கேயோ இருந்திருப்போம். ஆனா சில வார்த்தைகள் நாம கேட்கணும்னு இருக்க மாட்டோம், ஆனா கேட்க வைப்பார். அப்படி வைக்கிறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, அவர் ஸ்டேஜ்ல இருந்து பேசல, அவர் உங்க பக்கத்துல என்னன்னு பேசிட்டு இருக்கிறார். உங்க படகுல உங்க காது எல்லாருக்கும் அந்த வார்த்தை கேட்கும். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தை அப்படி சும்மா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை வந்து உள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கும். ஆமே, நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச 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 அதான் மற்ற எல்லாருக்கும் அந்த வார்த்தை வந்து வார்த்தையா இருக்கும் போது, பேதுருக்கு மட்டும் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவ வசனத்தினாலும் வரும். வசனத்தை கேட்க கேட்க மற்ற எல்லாரும் அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மீன் பிடிச்சு திரும்ப மீன் பிடிக்க போனோங்கிறது பேதுருடைய எண்ணமே கிடையாது. இறங்கி வலை அலசுறான்னா இனி இந்த வலை இப்போதைக்கு படகுல போடுற நிலைமை பேதுருக்கு. அப்ப இயேசு இப்ப படகுல ஏறி பிரசங்கம் பண்ணும்போது நிச்சயமா நான் நினைக்கிற வலை எங்க தான் போட்டிருப்பார் தெரியுமா? கீழே தான் போட்டிருப்பார். ஆனா வார்த்தை கேட்க 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 எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பேதுரு அப்படி யாருக்கு தெரியாம, ஏன்னா பேதுருக்கு தெரியுது இந்த வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது, இந்த வார்த்தை எனக்கானா, சீக்கிரத்துல ஏதோ என் படகுல நடக்க போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அத்தனை கூட்டத்தின் நடுவில் எனக்குன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதோ இந்த வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி